ஈஸியான கடலைக்கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த கடலைக்கறி வந்து எதுக்கெல்லாம் சூட் ஆகும்னா சப்பாத்தி, அப்புறம் கொழாப்புட்டு, இடியாப்பம் மற்றும் பூரிக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த எண்ணெய் போட்டவுடனே இதுக்கு வந்து என்னென்ன நம்ம இப்போ எண்ணெயில் போட போகிறோம்னா, ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் வந்து அதில் போட்டு நல்லா வறுப்பட்டுடணும். எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துருங்க. அதை எடுக்க வேணால் அப்படியே வச்சிடலாம். அப்புறம் வந்து இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவை அப்படின்னா ஒரு 1.5 தக்காளி, 1.5 வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பூண்டு, 2 துண்டு இஞ்சி இதெல்லாமும் எடுத்துகிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வறுத்த அந்த சாமானோடையே இந்த ஆனியன் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஆனியன் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது உப்பு சேர்த்துடலாம், லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு. அது ஈஸியாக வதங்கும். அண்ட் அதே சமயத்தில் இந்த கடலைக்கறி செய்யும்போது எல்லோரும் வந்து வெங்காயத்தை அப்படியே போட்டுருவாங்க வதக்கின மாதிரியே. அது கொஞ்சம் நீரை கறக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தக்காளி எல்லாத்தையுமே போட்டு எல்லா சாமானையும் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வர போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ தக்காளியும் போட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம கொத்துக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு கொண்ட கடலை, அதை வந்து நான் நல்லா 1 கப் எடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அது இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது வதக்கிண்டே இருக்கும்போது இது தேவையான மஞ்சத்தூள் இதிலேயே போட்டுடலாம். அப்புறம் தேவையான மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகாத்தூளையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமும் நல்லாவே வதக்கணும். இந்த ஆனியன் தக்காளியோடையே நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அதை வந்து மிக்சியில் போயிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட போகிறோம். ரொம்பவே இது சிம்பிளான கடலைக்கறி, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். எல்லா பொருளும் இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம மிக்சிக்கு எடுத்துன்னு போய் அதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துட போகிறோம். எல்லாமே ரெடியாக இருந்தால் சீக்கிரமே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ மிக்சியில் போய் நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு நைஸாக. இதை அப்படியே வானலில் போட்டு பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலக்கி அதில் விட்டுடுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான தண்ணி வேணும்னா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம கொத்துக்கடலை இருக்கு இல்லையா, அதில் வேக வச்ச வாட்டரும் இருக்கும். அந்த வாட்டரையும் கீழே கொட்டிடாதீங்க, அதையும் இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுற சமயத்துலேயே நம்ம இப்போது அந்த கொத்துக்கடலையும் அதுலேயோடையே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்க போகிறோம். இவ்வளவு தான், ரொம்பவே சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். கொத்துக்கடலை மட்டும் பாயில் ஆகி ரெடியாக வச்சுருந்தோம்னா இது ஈஸியாக காலை வேலையில் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து மலையாள டிஷ், கேரளா டிஷ்னால தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதையும் கலக்கி விட்டுட்டு இப்போ சன்னாவையும் அதில் போட்டுறோம். சன்னாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு சூப்பரான கடலைக்கறி ரெடியான இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.